ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அதிமுகவில் இரு அணிகளும் தங்கள் எண்ணிக்கையின் பலத்தை அதிகரிக்க தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளதால் அக்கட்சி எம்எல்ஏக்கள் தங்களின் பேரத்தை உயர்த்தி வருகின்றனர். தேர்தல் தோல்வி மற்றும் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பதில் ஏற்பட்ட மோதலால் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி தலைமையில் 22 எம்எல்ஏக்களும், முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, சண்முகம் தலைமையில் 25 எம்எல்ஏக்களும் பிரிந்து செயல்படுகின்றனர். தங்கள் அணியை பலப்படுத்த இருதரப்பும் தீவிரமாக முயற்சி செய்து வருவதால் அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் தங்கள் பேரத்தை உயர்த்தி வருகின்றனர். இது தொடர்பாக அதிமுக வட்டாரங்கள் கூறியதாவது: சட்டசபையில் பெரும்பான்மையை தாவேகா அரசு நிரூபித்தாலும் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்த நேரத்திலும் ஆதரவை வாபஸ் பெற வாய்ப்புள்ளது. அதனால்தான் அதிமுகவில் இருந்து முன்கூட்டியே தாவேகா அரசுக்கு ஆதரவு அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிரதிபலனாக அமைச்சர், வாரியத் தலைவர் பதவிகளை தர தாவேகா ஒப்புக்கொண்டுள்ளது. முன்னணியில் உள்ள மாஜிக்களுக்கு மட்டுமே பலன் கிடைக்கும் வாய்ப்புள்ளதால் வேலுமணி தரப்பில் இருக்கும் 12 எம்எல்ஏக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். அவர்களை இழுக்க பழனிசாமி பேசி வருகிறார். வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் பலரும் தேர்தலில் 15 கோடி ரூபாய் வரை செலவு செய்துள்ளனர். சிலர் கடனாளியாகியுள்ளனர். எனவே உங்க கடனுக்கு நான் பொறுப்பு என பழனிசாமி உத்தரவாதம் அளிக்கிறார். இதையடுத்து ஆட்சியில் பங்கு கிடைச்சா மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கும் இடத்துக்கு போயிடலாம், பொறுமையா இருங்க என வேலுமணி தரப்பும் அதிமுக எம்எல்ஏக்களிடம் பேசி வருகிறார். இதற்கிடையே இருதரப்பு சொல்வதும் நடக்காமல் போகலாம் என்ற அச்சம் எம்எல்ஏக்கள் மத்தியில் உள்ளது. எனவே யார் அதிகமாக கொடுக்கின்றனரோ அவர்கள் பக்கம் சாய முடிவெடுத்து இருதரப்பிடமும் பேரத்தை ஏற்றியுள்ளனர். இருதரப்பும் தங்களின் பலத்தை தக்க வைக்க வேறு வழியின்றி எம்எல்ஏக்களிடம் பேசி வருகின்றனர் என அந்த வட்டாரங்கள் கூறின.